விஜய் 10 தொகுதி தாண்டான அரசியல் பேசுறதே விட்டுறேன்னு சொன்னாங்களா? அது யாரு? நம்ம ரங்கராஜன் தான். ரங்கராஜனை நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா நீங்க அரசியல் பேசினா அழகா இருக்கும். பரவாயில்ல, நீங்க தானே பேசுனீங்க, நாங்க எதுவும் ஒன்றும் நினைச்சுக்கல. அதனால கண்டிப்பா நீங்க பேசுங்க. நீங்க உண்மையா தான் பேசுவீங்க. இந்த ஒரு விஷயத்துல ஏன் தடுமாறுனீங்க எனக்கு தெரியல. கண்டிப்பா விடுங்க, நாங்க உங்களை மன்னிச்சிடறோம். நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆரம்பத்துல தற்குறின்னு சொன்னாங்க. தற்குறி என்ன செய்ய போறாங்கன்றதை நாங்க இனிமேட்டு செயல தான் காமிக்க போறோம். கூட்ட ஓட்டா மாறுறதுக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சாட்சி. 112 சீட்டு தனித்து சிங்கம் வந்து சிங்களா வரும்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க தலைவர் சிங்களா வந்து ஜெயிச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்க போனான்னு தெரியல. வெளியவே ஓட் போலிங் அப்போ எல்லாருமே காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்பயாவது ஓட்டு போடுவாங்களான்ட்டு. என்ன ஒரு நிர்வாகி வந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, டிஎம்கே பர்சன், என்ன உங்களுக்கும் தலையாட்டுறாங்க எங்களுக்கும் தலையாட்டுறாங்க. நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே பதில், காசு கொடுத்ததுக்கு உங்ககிட்ட தலையாட்டுறாங்க, தளபதிக்காக என்கிட்ட தலையாட்டுறாங்க. ஏன்னா என்னை பார்த்தோன்னு தலையாடுறதுக்கு ஒரே காரணம் இந்த விசில் சின்னம் மட்டும்தான். தளபதியோட சின்னத்தை பார்த்துட்டு தான் என்கிட்ட தலையாட்டுறாங்க. நாங்க ₹1 காசு கொடுக்கல. ஊழல் இல்லாத ஆட்சின்னு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எந்த விதமான ஊழலும் நாங்க பண்ண மாட்டோம்.